ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்ன்னு பார்க்கலாமா? டவுசிங். டவுசிங் அப்படின்னா, லிக்விடால ஒரு பொருளை வந்து கவர் பண்றது தான் டவுசிங். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், டவுஸ் யுவர் செல்ஃப் இன் பெர்ஃப்யூம் அப்படின்னா, பெர்ஃப்யூம் வந்து நீங்க ஓவரா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது அது லிக்விட் இல்லையா? ஸோ லிக்விட ஒருவர் மேல அல்லது ஒரு பொருளின் மேல அதிகப்படியாக வந்து போர் பண்றது. போர் இன் த சென்ஸ் தெளிக்கிறது தான் வந்து டவுசிங். ஓகேங்களா? அது ஃபயர் ஆக்சிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. நீங்க போய் அந்த இடத்துல வந்து லிக்விட போர் பண்ணுறீங்க அதிகமா. ஃபயர ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அதுவுமே வந்து டவுசிங் தான். ஸோ டவுசிங் அப்படின்னா அது சென்டென்ஸுக்கு தகுந்த மாரி அதனோட மீனிங் மாறும். பட் காமனான மீனிங் என்னன்னா, ஒரு லிக்விட அதிகப்படியா நம்ம வந்து ஆம், தெளிக்கிறது ஒன்றின் மேல. அதுதான் வந்து டவுஸ். ஓகேங்களா? அது பெர்ஃப்யூமா இருக்கலாம். இல்ல ஒரு ஃபயர் நடந்துட்டுருக்கு. அத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடா இருக்கலாம். எப்படியுமே ஒரு லிக்விட் அதிகமா அங்க ஸ்ப்ரே பண்ணப்பட்டிருக்குன்னா, அதுதான் வந்து டவுசிங். ஓகேங்களா? ஓகே. இதுக்கான க்ளூ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவர் மேல அதிகப்படியான லிக்விட் நம்ம தெளிக்கும்போது, அவங்க வந்து அதிகமா நம்மளுக்கு டோஸ் விட்டு நம்மள திட்டுவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டவுஸ் அப்படிங்கிறத டோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்விட் அதிகமா ஸ்ப்ரே பண்ணா எல்லாருக்குமே கோபம் வரும். அதனால டோஸ் விடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகேப் செஷன்ல என்னன்னு பார்த்தரலாம். ஸ்லம்ப். ஸ்லம்ப் அப்படிங்கிறது வெர்ப், நவுன் 2லயுமே மீனிங் இருக்கு. பட் ஸ்லைட் சேஞ்சில உங்களுக்கு வந்து மீனிங் டிஃபர் ஆகும். ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான் நவுனாவும், வெர்பாவும். ஸோ வெர்பா பார்க்கணும் அப்படின்னா, சடனா ஃபால் ஆகுற ஒரு விஷயம். லார்ஜ் அமௌண்ட்ல ஃபால் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பாடி வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபால் ஆவீங்க இல்லையா? அதையுமே ஸ்லம்ப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நவுனா சொல்லணும் அப்படின்னா, சேல்ஸ் வகையில, பிரைஸ்ல அதனோட வேல்யூ வந்து சடனா குறையுது அப்படின்னா, குறையிறது மட்டும் இல்லங்க, சடனா குறையிறது. இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஸ்லம்ப். ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி ரொம்ப பேடா இருந்தாலுமே வந்து ஸ்லம்ப்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு என்ன நம்ம க்ளூ பார்த்துருந்தோம். சடனா குறையுது அப்படிங்கும்போது, அது லம்பா தான் குறையும்னு சொல்லி பார்த்துருந்தோம் க்ளூ. ஓகேங்களா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே.